எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் வாங்க வாங்க மேடம் வாங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பெஞ்ச். பரவாயில்ல. வீடு புரோக்கர். நான் தான் அசிஸ்டன்ட், இவர்தான் புரோக்கர். ஓ, பக்கத்து வர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும். ஓ கிடைக்கும் கிடைக்கும். ஒரு மாச வாடகை கமிஷனா தரணும். பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன ரேஞ்சில வீடு எதிர்பார்க்கறீங்க? 2000, 3000, 5000? ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில வேணும். 2000 ரூபீஸா? இந்த அப்படி முக்குல போய் நில்லு. காஞ்சிபுரம்னு போர்டு போட்டு பஸ் வரும், அதுல ஏறிப்பா. நான் காஞ்சிபுரத்துல வீடு கேட்டேன். அங்க கூட அந்த ரேஞ்சில வீடு கிடைக்காது. போற வழியில அவுட்டர்ல இறக்கி விடுவான். அங்கேயே புரோட்டா கடை போட்டு அப்படியே உட்கார்ந்து. லுக் மிஸ்டர், என்ன வீடு இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம்? நான் வேற புரோக்கரை பாத்துக்கோ. போ போய்க்க, போ நாசமா போ போ. பாய். ஆத்தா மேடம் கொஞ்சம் நில்லுங்க. 1000 ரூபாய்க்கு வீடு நான் தரேன். எங்க வச்சிருக்க? நான் தங்கியிருக்க வீடே ரெண்டா பிரிச்சு ஒண்ணு வாடகை. இதெல்லாம் நியாயமாப்பா? ஷட் அப். நீ அசிஸ்டன்ட் போட. போடா. வாங்க மேடம் வாங்க. இது ரைட், இது லெஃப்ட். மாறி போச்சு. இப்ப இதான் லெஃப்ட். அவமானமா போச்சு. ஒரு பிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்டை எழுபடி ஆக்கிட்டான். இனிமே சங்காத்தமே வேண்டாம். கூடிய சீக்கிரம் சொந்தமா நமக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் போட்ட வேண்டியதான். என்ன வார்த்தை சொன்னாவே? என் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து வைக்கிறான். எது இது? திங்ஸா? இது திங்ஸாடா? இது திங்ஸா? இந்த பழைய பீத்த பாயி இதுக்கு பேர் திங்ஸா? போன போய் பண்டிகைக்கு பக்கத்து வீட்டுல எரிக்கிறதுக்காக வெளியே வச்சிருந்ததையெல்லாம் தூக்கி கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு திங்ஸ்ன்றான். இது திங்ஸ்னா அப்ப உண்மையான திங்ஸ் என்னன்றா சொல்லுவ? ஐயோ அடாடா, 50 ரூபா வீட்டு கமிஷன் வராததுக்காக அந்த வீட்டுல இருந்து அடாவடியா தூக்கிட்டு வந்ததுதான் நீ சொன்ன திங்ஸ் எல்லாம். அப்பாடா, அந்த மளிகை கடையெல்லாம் நான் தான் வாடகை பிடிச்சு கொடுத்தேன். பேலஸ் ரெடி, வா. மேடம் மேடம் வாங்க 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 வாங்க. இதான் நம்ம வீடு, தாஜ்மஹால். யா வாங்க வாங்க. இதான் உங்களோட போர்ஷன், உங்க பெட்ரூம். படுத்துக்கங்க. டேய், என்ன வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட். இட்ஸ் வெரி நைஸ். சோ நைஸ். வாங்க ஹவுஸ் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஹவுஸ் ஓனர் நான் தான் ஹவுஸ் ஓனர். நீங்க தானே? ஆமாங்க மேடம். என்ன தேடி வந்து யாருக்குமே நான் வீடு பிடிச்சு கொடுக்காம இருந்ததே இல்ல. ஆனா நீங்க கேக்குற 1000 ரூபாய்க்கு இந்த ஏரியால எங்க மேடம் வீடு கிடைக்கும்? அதனாலதான் என் வீட்டே 2 போர்ஷனா பிரிச்சு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ், 1000 ரூபாய் கமிஷன். சொந்த வீடுங்கறா, நான் கமிஷன் கேக்குறேன். அட்வான்ஸ்க்கு ரெசிப்ட் தருவீங்கல்ல? ஐயோ, ரிசிப்டா? ரெசிப்ட்னு சொன்ன உடனே இவர் ஏன் இப்படி பயப்படுறாரு? அவ இங்கிலீஷ் தெரியாத ஃபூல் மேடம். ரிசிப்ட் நான் கொலை நினைச்சிட்டு இருக்கேன். டேய், ரிசிப்ட் நான் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் எழுதி கொடுக்கறேன். அதான்டா மடையா. நீங்க காசு கொடுங்க மேடம். டேய் குட்டி, என்னடா இத பாருப்பா. இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரிசிப்டுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த வீட்டோட உண்மையான ஓனர் பேட்டர் ரவுடி டார்ச்சர் தர்மாவுக்கு நீ அவன் விட்ட இன்னொருத்திக்கு உள் வாடகைக்கு விட்டுருக்க மேட்ரு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே நாம 2 பேரும் மர்டர் ஆயிரும். ஜாக்கிரதை. அவன் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கான்டா. அப்புறம் எப்பறம் அந்த பொண்ணுக்கு நம்ம வாடகை விடுற விஷயம் தெரியும்? தெரியும். இந்த பொண்ணு அக்கம் பக்கத்துல ஏதாவது பேச்சு வச்சதுன்னா அவனுக்கு போய் அவங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், போட்டு தள்ளிடுவான் நம்ம 2 பேரையும். இது யோசிக்க வேண்டிய விஷயம். அடியோடு மறக்க வேண்டிய விஷயம். டெனன்ட். அது என்ன டெனன்ட்? சர்க்கஸ் டென்ட் மாதிரி. டென்ட் இல்லடா, டெனன்ட்னா வீட்லயே வாடகை குடி இருக்கிறவங்க பேர் டெனன்ட். மடையா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டெனன்ட் இந்த வீட்ல தங்குறதா தான் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. முக்கியமா எந்த கெஸ்டும் உங்களை தேடி வரக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ ஹவுஸ் ஓனர், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்ன தேடி யாருமே வர மாட்டாங்க. இந்தாங்க அட்வான்ஸ், கமிஷன், ரெசிப்ட் கொடுங்க. இதோ முடிஞ்சா கதவை வெளியே பூட்டிக்கிட்டு நீங்க உள்ள இருந்து கேட்க. ஏதாவது வளரிட்டு பாம்பேட, நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. இந்தாங்க ரெசிப்ட். அது உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஆஹா, கமிஷன் அமௌண்ட்ல இன்னைக்கு தண்ணி வாங்கிட்டு வருவான் கிரி. அடி பின்னிட வேண்டிதான். இன்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுக்காம இருக்கணும். ஏ குட்டி, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா, என் செல்லம் வந்துட்டா. என்னப்பா இதெல்லாம்? ஐட்டம் தான். ஐயோ, கோடவுன்ல இருந்து எடுத்து வந்துட்டியா? ஐயோ, எடுப்பா எடுப்பா. ஐயோ, ஏன்டா அழுகுற? நீ
உண்மையிலேயே பெரிய மனுஷப்பா, நல்லா இருப்பா. என்னடா சொல்ற? இத்தனை குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறியே, இதுல எதானு நான் முதல்ல குடிப்பப்பா ராசா. இதெல்லாம் தனித்தனியா சாப்பிட கூடாது. அந்த பாத்திரத்தை எடு. எதை எடுக்கணும்? எடுறா அந்த பாத்திரத்தை. இது ஓகேயாப்பா? ஓகேயா? இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான்டா காக்டெயில். சரியா? அடாடா, என்னமா ஊத்துற? ஐயோ 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 ஐயோ, என் செல்லம் சித்திர திருவிழால கூழ் ஊத்துற மாதிரி ஊத்தி கொடுக்குறாரு. சூப்பர். ஓ தாத்தா தெரியுறாரு, தாத்தா தெரியுறாரு சொர்க்கத்துல. அங்க போயிட்டே நீ? ஐயோ, யாரையோ விரட்டாருப்பா தாத்தா. யாரு? பாட்டியா? இல்ல, பியூட்டிய ரொம்பவே விரட்டுறாரு தாத்தா. ஐயோ, எவ்வளவு பெரிய காலு. யாருக்கு? தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு இப்ப 3 காலு. என்னடா சொல்ற? வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு விரட்டுறாரு பாரு ரம்பாவ. புடிச்சிட்டாரு, ரம்பாவை புடிச்சிட்டாரு. என்னது, எல்லாம் கனவா? மறுபடியும் தட்டுறாங்களே. இது நனவு. வந்துட்டா. என்ன பெத்த ராசா வந்துட்டா. வாப்பா. அடடா, கனவுல பார்த்த மாதிரியே தூக்கிட்டு வரியே. இந்த கர்மத்துல தூக்கி போடு. என்னது? ஓ, நீயே சைட் டிஷ்ல வாங்கிட்டு இருக்கியா? சனி, இந்த மிச்சர்லாம் எதுக்கு? எப்பா சட்டி எடுத்து வைக்கவா? ரெஃபரன்ஸ்க்கு அங்க கூட விஸ்கி போடுறாங்க. மடையா புடவை நகை என் அக்கா பொண்ணுக்கடா. உனக்கு இருந்தாலும் ஓவர் அலும்பியா? இழுத்துடுவேன். பின்ன உனக்கு முன்னாடி அலும்பு, சைடுல அலும்பியா? என்னடா சொல்ற? பின்ன சொல்ல மாட்டேன் நானு. இது முன்னாடி உள்ள அலும்பு, சைடுல பாத்தியா? பீரோ ஃபுல்லா உங்க அக்கா பொண்ணுக்கு வாங்கின புடவையும் நகையுமா தானையா இருக்கு. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குறேன்? டி நகர்ல தனியா ஒரு புடவை கடையும் நகை கடையுமே நம்ம ஆரம்பிக்கலாம், தெரியுமா? டேய், உலகத்துல இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் என் அக்கா பொண்ணுக்காக வாங்கி வைப்பேன். அதான் என்னோட ஆசை. சைக்கு என்ன வையி, ஹோல்சேல்ல வையி, ரீட்டைல்ல வையி. எனக்கு உண்டான குவார்டர் காசை எனக்கு வையா. அல்ப பையில ஏன்டா குவார்டர்? இந்த 300 ரூபாய் ஃபுல்லா அடிச்சு போ. வேண்டாப்பா, எனக்கு வேண்டாப்பா. ஏண்டா? அந்த பொண்ணு கிட்ட வாங்கின கமிஷன்ல தான் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் குவார்டர் அடிச்சேன்னு தெரிஞ்சுது. அந்த தர்மா என்ன லாட கட்டி போடுவாங்க. ஏன்டா தர்மா சொல்லி என்ன பயமுறுத்துற? ஏன்? அவன் தான் ஜெயில இருந்து வரதுக்கு 2 வருஷம் ஆகும்ல. தர்மா, வா லால்சந்த். அரே தர்மா, நல்லா இருக்கியா? ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கியா லால்சந்த்? எப்படி நல்லா இருக்கிறது? பணம் வாங்கின சினிமா கம்பெனி யாரும் திருப்பி தர மாட்டேன்றான். பணமா? அரே பினான்ஸ் பா. ஓ, பணமா? விஜிடி பிரச்சனை, படம் இல்ல, பணம் இல்லே சொல்றான். தர்மத்தை நம்பாதவன் என்ன செய்வான்? தர்மாவை நம்புவான். கட்டிங் மேட்டர் தானே, நீ ஒண்ணு கவலைப்படாத. அதான் வெளியே வந்துட்டல, போனோமா பணமா வீட்டு தேடி வரும் போ. எங்க இந்த குட்டி பையல காணோம்? அம்மா. டேய், ஏன்டா லேட்? ஆமா, பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் வச்சு நடத்துறோம். இதுல ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தலைவலி உயிர் போகுதுப்பா. நீயே எனக்கு ஒரு தலைவலி, உனக்கு ஒரு தலைவலியா? அது இல்லடா ராஜா, நேத்து நீ எனக்கு 300 ரூபாய் கொடுத்தியா? அதுல அப்படியே ஒரு ஃபுல் நெப்புலின வாங்கி உள்ள விட்டனா, அவன் மாவீரனாச்சு. பின்னாடி இருந்து அருவா எடுத்து மண்டைக்குள்ள வெட்டுறானப்பா. இந்த குத்த அந்த குத்து தான் சரிப்படுத்தும். ஆமா, எனக்கு தெரியாம நம்ம காலையில டிக்கெட் வாங்கிட்டு போனோம். எவன்டா? யாரும் போல வர்றாரு. எந்த கபோதில நம்ம காலனிக்கு வர்றா? எங்க அண்ணன் டாக்டர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. ஐயோ, நான் இல்ல. என்னடா ஆடிட்டு இருந்தா இப்படி வீடு கட்டிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கும் பாடையை கட்ட போறான் அவன். யாரு? நம்ம ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்றான்ப்பா. என்ன அலிபாபா கொகை மாதிரி வாய் திறக்கிற? என்னங்கடா? நான் தான் படிச்சு சொன்னேனப்பா, அவன் வீட்டை உள் வாடகைக்கு விடாத, வந்தா உள் குத்துவான்னு கேட்டியா? அவனை பார்த்தா அரசாங்கத்துல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாரும் நடுநடுங்கிறாங்க. உன்னை மூக்க குத்தி நாக் அவுட் ஆக்க போறா. குரங்குல இருந்து மனுஷன் போறதான்றதுக்கு ஒரே ஆதாரமே அவன் தான்ப்பா. வந்தா என்ன பண்ண போற? சும்மாரா, பயமுறுத்தாத. வா.